ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் வந்து கொஞ்சம் காப்பரேட் இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு ரீகேப் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்து தான் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதோட ஹீரோயினை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பீச் டேக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மோஜோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஜெலஸாக இருப்பார். இதோட முடிஞ்சிருக்கும். ஹீரோயின் இந்த கேம்குள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. 2 பேருக்கு கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப டஃப் கொடுத்து நல்லா சூப்பராகவே விளாட்றாங்க. ஹீரோ நல்லா விளாண்டுட்டு இருக்கப்போ மோஜோ என்ன பண்ணுறான்னா சறுக்கி கீழே விழுந்துடுறான். அவனால் சரியாக விளாட முடியல. அதோட வந்து மோஜோ தோற்று போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹீரோ தான் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ வந்து மோஜோக்கு கை கொடுக்குறாரு. எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே முறைக்கிறாரு. என்ன அவனால் மட்டும் தான் விளாட முடியும்னு நினைக்கிறியா? என்னாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. ஹீரோயின் நீ சார் தான் போடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. நம்ம ஹீரோ போகிறப்பயே பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதோட கேரவானில் தூக்கி போட்டுடுறாங்க. அப்படியே படுத்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவள் கிளம்ப பார்க்குறா. வாங் சொல்கிறாரு, நீ தான் ஹீரோவை பார்த்துக்கணும், நான் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோக்கு பெட்ஷீட்லாம் இழுத்து போத்திட்டு சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுக்கிறாப்புல. ஹீரோயின் கேட்குறா, என்ன வேணும் உங்களுக்கு, யாராவது வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ நீ எங்கேயும் போகாத இங்கே இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நான் எதுக்காக இங்கே இருக்கணும், இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ என்னமோ சொன்ன உன் பக்கத்துலேயே நான் இருந்தேன்னா நான் காதலில் உன் மேலே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காரு, காதலில் விழுகிறனா இல்லையான்றதை நீ பார்ப்ப, நீ தெரிஞ்சுக்கிருவ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு உட்கார வைக்கிறாப்புல. அப்படியே வந்து நைட் ஆகுது. எல்லாரும் வந்து பீச் மணலில் வந்து அரைகுறையாக வந்து வாங் புதைச்சி வச்சிருக்காப்புல. புதைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு கேம் விளாட போகிறோம். இப்போ நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம். இந்த வாட்சில் வந்து நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும், பொய் சொன்னீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும், தப்பாக சொல்கிறவங்களுக்கு மண்ணை போட்டு இன்னும் கொஞ்சம் புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. விளாட்லான்னு சொல்கிறப்போ சரி ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறேன், உங்கள் ஆள் மனசில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்றத வாங் வந்து கொஷின் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மோஜோ தான் கை காட்டுறான். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, மனசில் ஒரு இடம் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொன்னேன். க்ரீன் கலரில் எரியுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய டேர்ன் தான். நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கைண்ட் ஹார்ட் பர்சன், அவள் ரொம்ப அழகாக இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ரெட் கலர் எரியுது. இங்கே பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம சிஇஓக்கு தெரியாமல் ரகசியமாக ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லீ தான் சொல்கிறாப்புல, எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப அழகானவ, தேவதை மாதிரி, அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அமைதியானவள் அப்படின்னு சொன்னோன்னே க்ரீன் கலர் லைட் எரியுது. இங்கே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் தெரியும். அப்படியே ஹீரோ பார்த்து முறைக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வச்சுட்டு இது மாதிரி எனக்கு பிடிச்ச பாய் யாருன்னா அவர் ரொம்ப அன்பாக என்கிட்ட நடந்துக்கிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து க்ரீன் கலர் லைட் எரியுது. இது வந்து நம்ம லீக்கு தான் பொருந்துற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் லீயை பார்த்து சிரிக்கிறாங்க. லீக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை முறைக்கிறான், இவள் லீயை தான் சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுடைய யோயோ வந்து எல்லாரையும் சொல்கிறா, எல்லாரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு, அவங்க அண்ணன்லேருந்து எல்லாரையுமே. அதுக்கப்புறம் அதுவும் க்ரீன் கலர் லைட் எரியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலனா, ஒரு நிமிஷம் இல்லை லீவ் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் போய் படுக்க போகிறேன், எதுக்காக என் உசுரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரே ஒரு கொஷின் தான், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ சரி கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உன் மனசில் இருக்க அந்த ஆண் யார் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இதுதான் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கிளம்ப பார்க்குறப்போ ஒருவேளை நீ சொன்னது லீயை பற்றி தான் சொன்னையா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அப்படியே நான் லீயை பற்றி சொல்லியிருந்தாலும் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஒரு நிமிஷம் இன்னொரு கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இப்படி கொஷினாக எத்தனை கொஷின் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே, என்னை விடுங்க, லீ ரொம்ப நல்ல பர்சன், என் மனசில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, நிஜமாலே அவர் வந்து ஒரு நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்கிறா. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேச ரெடியா இல்லை, நான் கிளம்புறேன், இங்கே இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நான் இப்படி பண்ணுறதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் நான் போகிறேன், விட்டால் பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க முறைச்சிக்கிட்டே இருக்காங்க.
ஹீரோ கிட்ட பயங்கரமா திட்டுறாங்க. "எவ்வளோ தைரியம் இருந்தா லீவ் இல்லிங்க்கு போஸ்டிங்க குடுத்து இந்த ஆஃபீஸ்ல வச்சிருப்ப. நான் அவள வேலைய விட்டு தூக்க சொன்னா, நீ இப்படி தான் தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் நீ ஆதரிப்பியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அம்மா இப்ப லீவ் இல்லிங் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லீவ் இல்லிங் உள்ள வந்துட்டு, "நான் இங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கேன். எங்க அப்பா எப்படி இறந்தாரு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். "உனக்கு என்ன மூளை கீழ குழம்பிருச்சா? எதுக்காக எங்க அம்மாட்ட போய் இப்படி கேட்டு, உனக்கு நீயே பிரச்சனைய தேடிக்கிற" அப்படின்னு திட்டுறான். "இல்லாத விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அந்த சீன கட் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்படியே டயர்டா இருக்கையில, அவங்களுடைய லேப்டாப்ல வந்து அவங்க அப்பான்ற ஒரு பேர்ல சேட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வருது. "என்னம்மா நாளைக்கு உன்னோட பர்த்டே. நீ என்ன செய்ய போற?" அப்படின்ற மாரி அந்த லேப்டாப்ல மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயின் சொல்றா, "ஒண்ணும் பெருசா கிடையாது. நான் வந்து என் பர்த்டே நான் கொண்டாடுறதா இல்ல. என் பர்த்டேல நெறையா வந்து சேட்னஸ் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இந்த நாள்ல தான் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன அடிச்சு வெளிய தொரத்துனா. அதனால என் பர்த்டே ரொம்ப கெட்ட நாள்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் ஹீரோயினுக்கு பர்த்டே. இது மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வெளிய போனேன். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றப்போ, "நீ வந்து லீ மேல உனக்கு என்ன அஃபெக்ஷன் இருக்குன்ற" மாரி சேட்ல வருது. ஹீரோயின் யோசிச்சுட்டு, "அவரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அது போக வந்து ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மனசுல அவருக்கு ஃப்ரெண்டுன்ற ஒரு இடத்த தான் குடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி டைப் பண்றா. அதுக்கப்புறம் வந்து, "உன்னுடைய அண்ணனுக்கு நீ என்ன இடம் குடுத்து வச்சிருக்கன்னு" சொல்லி கேட்டா, "காதலும் வெறுப்புன்ற" மாரி அனுப்பி வைக்கிறா. அதே ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த சேட் பண்றது யாருன்னா, நம்ம ஹீரோ தான் இத்தன நாளா அப்பான்ற மாரி சேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இங்க வந்து ஹீரோ மேல காதலும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னத நெனச்சு, அப்படியே நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி அந்த சேட்டே பார்த்துட்டு இருக்கான். அவ நம்மள வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு குடுத்த கிஃப்ட் மாரியே நம்ம ஹீரோ ஒண்ணு வச்சுட்டு, அதோட மியூசிக்க கேட்டுட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சொல்றான், "நான் அவள போய் கூட்டிட்டு வரப்போறேன். எதுக்காக நீங்க என் லவ்வ பிரிக்கிறீங்க? அவ ஒண்ணும் என்ன வந்து செட்யூஸ் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறப்போ, "நீ மட்டும் இப்ப போனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தெரியும் அம்மாவோட பிடிவாதம். என் பணத்த வச்சு நான் என்ன வேணாலும் செய்வேன். கடைசில அவ உனக்கு கிடைக்க கூட மாட்டா" அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம நின்னுட்டு இருந்திருப்பான். "நீ பார்த்துக்கோ, அவ நல்லபடியா இருக்கணும்னா அவள விட்டுரு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதோட வந்து ஹீரோ அமெரிக்கா போயிருப்பான். போயிட்டு ஒரு ஆள்ட்ட சொல்றான், "நீங்க ஹீரோயின ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவளோட பொறுப்ப உங்ககிட்ட விடுறேன். நீங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹென்ஷானுக்கு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கு கிட்ட தான் சொல்லியிருப்பான். ஹீரோயின உங்களுக்கு அவ்ளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வாங் கேட்டிருப்பான். அதோட அந்த எம்பேசிக்கு போயிட்டு, "இந்த மாரி நான் ஹீரோயினுக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேணாம். என்னோட இன்ஃபர்மேஷன் எதையும் குடுக்காதீங்க. அவளோட பாதுகாப்பு, அவளோட படிப்பு எல்லாமே என் செலவுன்னு" சொல்லியிருக்கப்போ, நிஜமாலே உங்க இன்ஃபர்மேஷன் நாங்க குடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அந்த பொண்ணு மேல இவருக்கு இவ்ளோ காதல்ன்னு சொல்லிட்டு வாங்கு நெனச்சிருந்திருப்பான். அப்பதான் ஹீரோயின் போய், "யார் எனக்கு ஹெல்ப் பண்றா? தயவு செய்து உங்க இன்ஃபர்மேஷன கொஞ்சம் குடுங்களேன்" அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வாங்க சொல்றான். "இந்த மாரி அவ திடுதிப்புன்னு சைனா கிளம்பிட்டா" அப்படின்னு சொல்றப்போ, "தயவு செய்து அவள தடுக்கணும்" அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ. "எதுக்காக நீங்க அவள தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு அவ மேல நீங்க அவ்ளோ காதல் வச்சிருக்கீங்கல்ல, வரட்டும் விடுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் நம்ம ஹீரோ கம்முனு இருந்திருப்பான். இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மேல அவ்ளோ லவ் வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே கண்ண மூடிட்டு நம்ம ஹீரோயின யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோயின் காலைல எந்திச்சு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஏன்னா, அவங்க அப்பாக்கு இன்னைக்கு தான் இறந்த நாளாம். அவ பர்த்டே அன்னைக்கு தான் அவளுக்கு எல்லா கெட்டதுமே நடந்திருக்கு. அவ வந்து அப்படியே ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு தான் போயிட்டு இருக்கா. அந்த சீன கட் பண்ணிட்டு இங்க யோயோவையும் அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. இந்த மாரி யோயோ கேட்குறா, "இந்த மாரி ஹீரோயின் வந்து உங்களுக்கு மருமகளா வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா அப்பான்னு?" கேட்குறப்போ, "எனக்கு ஹீரோயின ரொம்பவே பிடிக்கும்மா. அவள மாரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா, உங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசுறத நம்மள மோஜோ கேட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம யோயோ போறப்போ சொல்றா, "இத மாரி வந்து நீ ஹீரோயின பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறப்போ, "எனக்கு நிஜமாலே ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட நான் வாழ்ந்தா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். அவள மாரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா என் ஹார்ட்ல அவளுக்கு இடம் இருக்கு. நிஜமாலே நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்போ, இங்க யோயோ சொல்றா, "எங்க அண்ணனுக்கு காதல் வந்துருச்சா? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "வருங்கால அண்ணி எனக்கு லீவ் இல்லிங் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாவே ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்குறான், "இன்னைக்கு உன்னோட பர்த்டே. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் கேளு" அப்படின்னு வந்து இவன் அன்பா தான் கேட்குறான். நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்றா, "அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணா. நான் வந்து வேற எதுவும் உங்களுக்கு ஒர்க் நான் செய்ய வேண்டியது இல்லைன்னா, நான் என் பிளேஸ்க்கு போவா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு மூஞ்சி செத்தே போயிடுது. அதுக்கப்புறம் யோயோ வந்து சொல்றா, "இன்னைக்கு உன் பர்த்டே என்னடி பிளான் பண்ணியிருக்கன்னு?" கேட்டா, "ஒரு பிளானும் கிடையாது. வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அதோட நல்லா இழுத்து போத்தி தூங்கணும்" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சோகமா சொல்றப்போ, "ரொம்ப சோகமா இருக்காதடி. சீக்கிரமா உனக்கு ஒரு ஆள் தேடிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "அப்பதான்டி நீ சந்தோஷமா இருப்ப" அப்படின்ற மாரி இவ சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் சொல்றா, "பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா நான் தேடிட்டு தாண்டி இருக்கேன். சீக்கிரமா புடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ இருக்கான். அப்போ, "ஏய் யாரு உன் பாய் ஃப்ரெண்ட்? எங்க அண்ணனா? இல்ல லீயா? இல்ல வாங்கா?" அப்படின்ற மாரி இவ கேட்குறா. "ஏய் உன் பேச்சுக்கு கொஞ்சம் அளவில்லாம போச்சுடி" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்க ஒரு மாதிரியா ஆயிடுது. என்ன எல்லார் பேரையும் லிஸ்ட் போட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாப்பிட போகையில, இங்க மைக்ல அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இத மாரி இன்னைக்கு ஒரு தேவதைக்கு வந்து பர்த்டே.
அவள் ரொம்ப வந்து ஸ்பெஷலானவ, என் ஹார்ட்டில் அவளுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ அந்த லொக்கேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே மோஜோ சொல்லிட்டு வரான். அப்போ ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக பார்க்குறப்போ, இதெல்லாம் ப்ராங்க் கிடையாது, நிஜமாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொக்கேயை கொடுக்குறப்போ நம்ம ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிறா. ஹாப்பி பர்த்டே லீவ் இல்லிங் அப்படின்ற மாதிரி மோஜோ சொல்லையில் எல்லாரும் வாங்குங்க வாங்குங்கன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யோயோவே வந்து ஹீரோயின் கையில் கொடுக்குறா, வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். கொஞ்சம் வந்து நம்மளோட லீக்கும் தெரியாது போல இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ எதையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பி அவன் பாட்டில் போயிடுறான். இங்கே வாங்க எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லி சொல்கிறான். இங்கே ஹீரோயினை வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்து மோஜோ வந்திருக்கான். 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து நம்ம யோயோவும் நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. யோயோ சொல்கிறா, என்ன எங்கள் அண்ணனோட நீ சாப்பிட போறியா? ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க, 2வது சாப்பிடுவீங்க, 3வது என் ஃபேமிலியில் நீ ஒருத்தியாயிடுவ அப்படின்ற மாதிரி இங்கே யோயோ சொல்கிறப்போ, ஏண்டி ரொம்ப காமெடி பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே அவங்கவுங்க காரில் ஏறி போகிறாங்க. இங்கே டின்னரை முடிச்சுட்டு நம்ம யோயோ பின்னாடி ஹேண்ட்பேக் வைக்கிறப்போ அங்கே வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த கிஃப்ட்டை ஹீரோ பின்னாடி வச்சிருக்காப்புல. இதை பார்த்த யோயோ ஒரு மாதிரியா ஷாக்காரா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயின் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அந்த கிஃப்ட்டை வச்சிருப்பாப்ல. அப்போ வந்து யோயோ கேட்குறா, யார் கொடுத்தாடி இது கேட்டால், நான் சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்போ யோயோ அதெல்லாம் நினச்சி அப்படியே கண் கலங்குறா, எதுக்குன்னு தான் தெரியல. அப்படியே வந்து இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்மளோட மோஜுவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. எதுக்காக நான் உன் வீட்டிலே கொண்டு போய் ஒன்று விட்டுறேன் அப்படின்னு மோஜு சொல்கிறப்போ, வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ வந்து வாழ்கிற இடத்த வந்து இப்படி மறைச்சு வாழ்கிற, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது நீ நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே மோஜோ சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஹாலில் பார்க்குறா, நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த கிஃப்ட் வந்து ஹாலில் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் இந்த கிஃப்ட்டை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கிஃப்ட்டை வந்து ரன் பண்ண வச்சு அந்த கிஃப்ட்டை சுத்த வச்சு பார்த்துட்ருக்கா. ஹீரோ சொல்கிறான், உன் பர்த்டே முடிகிறதுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது, என் கூட வா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கூட்டிகிட்டு போய் கார்டன் ஏரியாவில் போய் காமிக்கிறான். அங்கே அவளுக்கு பிடிச்ச அந்த குதிரை வண்டி தான் இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே 2 பேரும் அந்த குதிரை வண்டியில் ரைட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, தூக்கம் வரல அவளுக்கு. அவள் டக்குன்னு வந்து அவங்க டேடுன்ற ஒரு பேரில் தானே சேட் பண்ணுவா நம்ம ஹீரோவுக்கு. அந்த பேரில் வந்து சேட் பண்ணுறா. இது மாதிரி வந்து ஹீரோவை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குது உள்ளக்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோ ஷாக் ஆகிறான். எதுக்காக இவ திடுதுப்புன்னு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம மேலே அவளுக்கு எதுவும் லவ் கிவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சேடாக உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினோட பெட்ரூம் தெரியுது. அதை மாதிரி தான் ஒரு வீட்டில் இருக்காங்க போல இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நைட்டு இதோட கண்டினியூ வீடியோ வரும், மறக்காமல் பார்த்துடுங்க. நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, ஒன்றுமே புரியல. நேற்று அதுக்கு தான் வீடியோ வரல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ டெய்லி போட பார்க்குறேன்.